இட்லி கடை படத்தோட ரிவ்யூ நான் போட்டிருந்தேன். அதுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணீங்க. அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் நிறைய பிரேக் வந்திருக்கும். என் விண்டராக் சீரிஸ் அப்படியே பாதியில் ஸ்டாப் ஆகிருக்கும். இப்போவும் நான் கிட்டத்தட்ட போடுறதே இல்லை. ஏன்னா ஏரில் ரொம்ப நாட் வெல், த்ரோட் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் மெட்ராஸை வந்துச்சு, அப்படி நிறைய டைம் போயிடுச்சு. ஸோ மறுபடியும் நான் நாளையிலேருந்து என்னோடய விண்டராக் சீரிஸுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் வரும். பட் முன்னாடி சொன்ன மாதிரி 31 டிசம்பர் அந்த ஒரு ட்ரீம் ஃபிசிக்ஸ் சொல்லுவோம்ல, அந்த பிஃபோர் ஆர் ஆஃப்டர் நான் அச்சீவ் பண்ண முடியுமான்னு தெரில. பட் வாட் எவர் நான் அச்சீவ் பண்ணுறதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷோகேஸ் பண்ணுவேன். என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் என்னால் காட்ட முடிஞ்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வந்து காட்டுவேன். பட் ஐ வில் கண்டினியூ த ஜேர்னி. கண்டிப்பாக நான் பாதியில் விட்டுற மாட்டேன். ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். ஸோ ரீசெண்டாக நம்ம வெப் சீரிஸ் ஒன்று ரிலீஸ் ஆச்சு நெட்ஃப்ளிக்ஸில், த கேம். ஸ்ரதா ஸ்ரீநாத் அப்புறம் சந்தோஷ் பிரதாப் தான் அதில் மெயின் கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. சுருக்கமாக சொல்லணுன்னா சோஷியல் மீடியா என்ன மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாக்கம் கொடுக்குது, டெக்னாலஜியில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் என்ன, சின்ன பசங்க கையில் ஃபோன் கிடச்சா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த படம் வந்து டச் பேஸ் பண்ணியிருக்கு. ஸ்டோரியாக சொல்லணுன்னா லைக் ஸ்ரதா ஸ்ரீநாத்தும் சந்தோஷ் 2 பேருமே கேமர்ஸ். அவங்க வந்து கேம் ஆப்பெல்லாம் க்ரியேட் பண்ணுறவங்க. அவங்க வந்து ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, காலேஜ்லேருந்து படித்து லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்ரதா ஸ்ரீநாத் சந்தோஷ் பிரதாப் வந்துட்டு ஒரு கேம் க்ரியேட் பண்ணிருப்பார், மாஸ்மென்னு சொல்லிட்டு. அதான் அந்த கம்பெனியோட டாப் கேம், அதான் அன்றைக்கி மார்க்கெட் கிங் அப்படின்னு சொல்லலாம். இவங்களும் க்ரியேட் பண்ணிருப்பாங்க. அது வந்து அப்கமிங்காக போயிட்டுருக்கும். ஒரு பெரிய அவார்ட் நைட் நடக்கும். அதில் ஸ்ரதா ஸ்ரீநாத்துக்கு அவார்ட் கிடைக்கும். நிறைய நாமினேஷன்ஸ் இருக்கும். பட் ஷி ஒன்லி வில் கெட் த அவார்ட். அன்றைக்கி நைட்டே அவங்க தாக்கப்படுவாங்க. ஸோ யார் தாக்கினாங்க அப்படிங்கிற அவங்களுக்கு சுத்தமாக ஞாபகம் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு ட்ரக் கொடுத்ததான் அவங்களுக்கு தாக்கியிருப்பாங்க ஒன்று. இன்னொன்று அவங்க அவார்டும் அன்றைக்கே மிஸ் ஆகிருக்கும். ஸோ இவங்க யார் தாக்கினாங்க, ஏன் தாக்கினாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஹோல் ஸ்டோரி. அப்படி தான் இந்த படம் இல்லை, இந்த வெப் சீரிஸோட ஹோல் ஸ்டோரி. ஸோ இதில் வந்து ஒரு பாயிண்டில் இவங்க வந்து நாட் ஒன்லி ஏ கேமர், இவங்க ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், ரொம்ப போல்டாக அவங்க கருத்தை தெரிவிக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸராக இதை காட்டிருப்பாங்க. ஸோ அதனால நிறைய ஆண்கள் இவங்க இப்பெல்லாம் பண்ணுற பிடிக்காமல் அவங்க அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கோணத்தில் தான் இந்த படம் ட்ராவல் ஆகும். முடிக்கும்போது அது மட்டுமே ரீசனா, ஸோ பெண்கள் இப்பெல்லாம் பண்ணுறது பிடிக்காத ஆண்கள் தான் பண்ணுறாங்களா, அப்படி இல்லை இதில் ஏதாச்சும் வேறு ஏதாவது கான்ஸ்பிரசி இருக்கா, வேறு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த சீசனை முடிச்சிருப்பாங்க. ஓவரால் இட்ஸ் எ குட் சீசன். பட் எனக்கு இதில் எந்த விஷயம் அந்தளவுக்கு எனக்கு பெருசாக சிங்க் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு த்ரில் எலிமெண்ட் இருக்குல்ல, ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், அந்த க்யூரியாசிட்டி, அடுத்தது என்ன தாக்கப்படுவாங்களா, தப்பிப்பாங்களா அப்படிங்கிற அந்த க்யூரியாசிட்டி இருக்குல்ல, அது நிறைய இடத்துல எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. இன்னொரு சைடில் ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், இவங்களை யார் தாக்கினாங்க அப்படிங்கிறது. அதுவும் பெருசாக விறுவிறுப்பாக ஒன்றும் இருக்குல்ல, புதுசாக ஏதாவது விஷயத்துக்கு பேசுகிறாங்க. ஏன்னா ஒரு சைபர் அட்டாக் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய காட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கணவன் பேசுகிறாங்க, இல்லை வித்தியாசமாக ஏதாச்சும் ஒரு ஜான் எடுத்துகிட்டு போகிறாங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு விறுவிறுப்பு அப்படிங்கிறது எனக்கு பெருசாக ஃபீல் ஆகலை. பட் ஓவராலாக எனக்கு ஓகே தான் தோணுச்சு. பட் இந்த விறுவிறுப்பு த்ரில்லர் அந்த ஒரு ஜானர் எனக்கு பெருசாக எனக்கு அந்தளவுக்கு எனக்கு ஒரு ஈடுபாடு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.